நம்ம துணி வந்து நம்ம துவைக்கிறோமோ இல்லையோங்க, குழந்தைங்களோட இந்த யூனிஃபார்ம் வந்து டெய்லி நம்ம வந்து துவைச்சே ஆகணுங்க. ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து காலையில நேரமா துவைச்சு போட்டா தான் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து எல்லாமே காயும். நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோடமாவே இருந்துச்சுங்க. இன்னைக்கு வந்துட்டு வெயில் காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாப்படி நம்ம சூரிய பகவான். பாப்பாங்க 2 பேத்துக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூல்லேயே வந்து யூனிஃபார்ம் தருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு 3, 4 செட்டு யூனிஃபார்ம் இருக்கு. ஆனா தம்பி வந்து 10த்துங்கிறதுனால, நாம தான் வந்து யூனிஃபார்ம் வந்து எடுத்து தைச்சுக்கணும். 2 செட்டு தான் இருக்கு. நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து கோழிங்கலாம் வந்து குஞ்சு பொரிச்சிட்ருக்காங்க. கோழி குஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் அவ்வளோ ஒரு கலர் கலரா இருக்காங்க. நம்ம துணி கடையில போய் துணிலாம் வந்து செலக்ட் பண்ணா கூட இந்த மாரி வந்து கலர் டிசைன்லாம் கிடைக்காது. ஆனா கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா, வெரைட்டி வெரைட்டியா டிசைன் டிசைனா வந்து குஞ்சு பொரிச்சிட்ருக்காங்க. வெயில் ஒண்ணும் தாங்க முடியாதனால வந்து தலைக்கெல்லாம் துண்டெல்லாம் போட்டுட்டு தான் வந்து தண்ணி புடிச்சிட்ருக்கேன். நேத்து வந்து ரொம்ப மோடமாவே இருந்துச்சுங்க. நம்ம வீட்ல வந்து சோளாங்கறங்கிறனால நேத்து வந்து பாயிண்ட் எடுக்கவே இல்ல. தண்ணி புடிக்கவே இல்ல. அதனால இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு மோட்டர்லாம் போட்டு தண்ணிலாம் புடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சாச்சு. காலையில தூங்கி எந்திரிச்சதுமே நம்ம கதவு நீக்கி, நம்ம வாசப்படியில கால வச்சோம்னா பார்த்தீங்கன்னா, ஒரே கோழி வேஸ்ட்டு, வாத்து வேஸ்ட்டுமா இருக்கும். எந்திரிச்சதும் ஒரு டைம் வந்து எல்லாமே கூட்டி கழுவி விடுவேங்க. இப்ப தண்ணி பிடிக்கும்போது ஒரு டைம் வந்து எல்லாம் கழுவி விடணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, 4, 5 வாட்டி வந்து இதெல்லாம் கழுவி விடுற மாதிரி இருக்குங்க. அப்படியும் கழுவி விடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குளமுமும், குட்டையுமா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தண்ணி தேங்கி தான் நிக்கும். எவ்வளோ அடிச்சு விட்டாலும் போறது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். மூலைக்கு பார்த்தீங்கன்னா, கோழி வேஸ்ட்டு, வாத்து வேஸ்ட்டுமாவே தான் இருக்குங்க. நம்ம எவ்வளோ கழுவி விட்டாலும் வந்து திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே தான் இருக்கும். வெயில் ரொம்ப ஜாஸ்திங்கிறனால சரி தண்ணி மட்டும் இப்போ புடிச்சு வச்சுக்கலாம். வெயில் கொஞ்சம் கம்மியாகட்டும். அப்புறமேல் வந்து துணி துவைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிய மட்டும் ஊற வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பாய்ங்க.